பொதுவாக வந்து நம்ம தூக்கத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை அறியாமலே நிகழ்ந்து விடும். சரிங்களா? ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கனவுகள் மூலம் தூண்டப்பட்டு, சரிங்களா, கனவுகள் மூலம் தூண்டப்பட்டு ஒரு ஆபாச கனவுகளோ அல்லது வந்து ஒரு செக்ஸுவல் பண்ணுற மாதிரியான ஒரு கனவுகளோ இந்த மாதிரியான இதில் வந்து வரும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து விந்து வந்து வெளியேற ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த இதுக்கு காரணம் வந்து நம்ம தூக்கத்தில் ரேபிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தூக்கத்தில் ஒரு வகை உண்டு. சரிங்களா? ரேபிட் ஐ மூமெண்ட், நான் ரேபிட் ஐ மூமெண்ட். தூக்கத்தில் வந்து நம்ம வந்து இந்த விழிகள் வந்து கண்கள் வந்து அசையக்கூடிய ஒரு வகையான உறக்கமும் உண்டு. அடுத்ததில் பார்த்திங்கன்னா கனவுகளே அந்த கண்களே அசையாத வரக்கூடிய ஒரு உறக்கமும் உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ராவல் போயிட்டு வருவீங்க, நல்லா வந்து வேலையில் அலைச்சல்னு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா படுத்தது தான்ப்பா தெரிஞ்சு காலையில் தான் எந்திரிச்சேன், இதுதான் உண்மையான உறக்கம், இதுதான் நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ட் ஸ்லீப், நீங்கள் காலையில் பார்க்கக்கூடியது, உங்கள் சம்பவங்கள் நடக்கக்கூடியது, இதனால் வரக்கூடிய ஒரு தூக்கம்தான், அதில் வரக்கூடிய ஒரு கனவு தான் இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் தான் நம்மளுக்கு மறுநாள் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி குறிப்பிடுறது, இது எல்லாமே இந்த வகையில் தான் வருது. சில கனவுகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எப்போ கனவுல இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டில் தான் நடக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு நாள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஏதாவது அது தொடர்பான ஒரு நிகழ்வு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும். இதுதான் உங்கள் ஆள் மனசில் அந்த தூக்கத்தில் வந்து இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டில் வந்து நடக்கும். இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு நீங்கள் நாள் வந்து ஏதாவது வந்து பார்த்துருப்பீங்க, ஆபாச படங்கள் பார்த்துருப்பீங்க, சில பெண்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க. இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்பு மண்டலம் வந்து தூண்டப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த விந்து வந்து வெளியேறுது. சிலவங்க சொல்லுவாங்க மாஸ்டர் பேஷன் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது கரப்பழக்கம் பண்ணிவிட்டு படுத்தோம்னா விந்து வெளியேறாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அறிவியல் பூர்வமானது வந்து கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் மாஸ்டர் பேஷன் பண்ணிவிட்டு அல்லது உடலுறவு பண்ணிவிட்டு படுத்தாலுமே இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு அந்த விந்து வந்து இரவில் வந்து தூக்கத்தில் வந்து கனவுல வந்து வெளியேறும். இதுதான் இதனுடைய உடற்செயலியல். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்து என்னென்ன காரணங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் நிறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? கீழே வலிஞ்சு ஓடும் இல்லையா? அப்போ அது மாதிரி தான் நம்ம விந்து வந்து நிறைஞ்சு நம்ம வந்து அந்த செமினல் வெசிக்கல்ஸில் வந்து சேர்ந்தே இருக்கும். சரிங்களா? சேர்ந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது இந்த ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவையோ தினசரியாக உடலுறவு கொள்ளணுங்கிறது ஒரு இயற்கை. ஆனால் மனிதனுங்கிறது சமுதாய விலங்கு. சரிங்களா? ஹியூமன் இஸ் சோசியல் அனிமல். எல்லாரும் கிடைச்ச போகிறது. ஒரு ஆளுக்கு 20 வயசுல மேரேஜ் ஆகிரும், ஒரு சில ஆளுக்கு 40 வயசு 50 வயசு ஆகி மேரேஜ் ஆகாமல் இருக்கும். அதற்காக நீங்கள் சாப்பிடலைங்கிறதுக்காக வயிறு பசி எடுக்காமல் இருக்குமா? சரிங்களா? அதனால அந்த உடல் வந்து அது செய்யக்கூடிய செயலை வந்து செஞ்சிட்டே இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து நிறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய விந்து, நீங்கள் ஒரு ஆபாச படத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணை அழகான பெண்ணை பார்த்துருப்பீங்க, உடலுறவு போகணுன்னு அது நினைக்கும் போது ஆள் மனசில் வந்து பதிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ பதிஞ்சிருக்கும் பொழுது இரவில் இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டில் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து அதே நேரத்தில் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த விந்தை வந்து இரவில் வந்து வெளியேற்றுது. இது வந்து நார்மலான விந்து தானே ஒழிய, சிலவங்க சொல்லுவாங்க அதில் வந்து தண்ணி தான் இருக்கும், செமினல் ஃப்ளூயிட் தான் இருக்கும், ஸ்பெர்ம் இருக்காதுன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மும் இருக்கும், எல்லாமே அந்த கண்டென்ட் வந்து அதில் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால் இது வந்து வெறும் லிக்விடு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ராங்கான கான்செப்டுக்கு போயிட வேண்டியது கிடையாது. இது வந்து முழுக்க செமன் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சிலவங்க குப்புறப்படுத்திருப்பாங்க. அப்டாமினல் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. நல்லா வயிறு மூட்டை தின்னுட்டு நல்லா குப்புறப்படுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பெர்ம் வந்து இரவில் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிலவங்க முந்தின நாள் வந்து
விஷுவல் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி ஆபாச படங்கள், அதே நேரத்தில் ஆபாச செயல்கள், இந்த மாதிரி பெண்களை பார்த்துட்டு இது பண்ணுறது, இதனால் கூட இது வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகி சடனாக ப்ரொவோகேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள். சிலவன் சொல்லுவான், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கே தெரியும், மாப்பிள்ளை நான் ஆஃப் ஆயில் சாப்பிட்டேன்டா நைட்டு லீக் ஆகிடுச்சின்னு சொல்லுவான். உண்மைதான். ஆஃப் ஆயில், ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு, சிக்கன் 65, சூடான ஐட்டங்கள், சூட்டை உண்டு பண்ணக்கூடிய ஐட்டங்கள், இந்த மாதிரியான புரோட்டீனான ஐட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது, இரவில் பாதாம் பால் இந்த மாதிரி மாலை நேரத்தில் சாப்பிட்டு படுக்கும் பொழுது சடனாக வந்து இந்த பால் உணர்வுகள் தூண்டப்பட்டு இரவிலேயே இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னால் இந்த விந்து வந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில நேரம் வந்து காமன் காலில் வந்து எல்லோரும் படுத்திருப்பாங்க. காமன் காலில் வந்து படுத்திருக்கும்போது குடும்பத்தில் வந்து எல்லோரும் படுத்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண் பெண் பக்கத்தில் அதை தள்ளி படுத்திருப்பாங்க. அவர்கள் உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, பெண் உடம்பிலிருந்து வெளியேறக்கூடியது, இது வந்து ஆண்களுக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடும். சரிங்களா? அப்போ அந்த மூச்சு காற்று வழியாக போகும்போது அந்த என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த விந்து வந்து அதிகமாக இதாகிட்டு அந்த காம உணர்வு இரவுலே அவனுக்கு வந்து தூங்கக்கூடிய ஒரு இதில் வந்து தூண்டப்பட்டு அது வந்து இரவுலே வெளியேறதுக்கான ஒரு இதாகிட்டுருக்கும். சில நேரம் வந்து நரம்பு தளர்ச்சியாக இருக்கும். சிலவனுக்கு பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஆள் லீனாக இருப்பாங்க, வாத பிரகிருத பாடின்னு சொல்லுவோம், ஆள் லீனாக இருப்பாங்க. அந்த மாதிரியான சூடான உடம்பு அந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்டாச்சுன்னா இது வந்து வெளியேறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் சிலவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்டாமினல் மசில்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால கூட இந்த வெட் ட்ரீம்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி, இது வந்து வளன்னு போயிட்டுருக்கூடாது, இதெல்லாம் ஒரு காரணங்கள் அது உங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி தவிர்க்கலாம், பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபிசியாலஜிக்கல் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த விஷயத்துக்குள்ளே போகலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ அந்த ரேபிட் ஐ மூமெண்ட்லேருந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நன்றாக உறங்க வேண்டும், நல்லா இது பண்ணணும், நல்லா தூங்கி எந்திரிக்கணும். அதற்கு முன்னாடி நன்றாக தூக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடற்சூடை வந்து குறைக்கணும். உடற்சூடை குறைக்கிறதுக்கு வாரம் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்கணும். உள்ளங்காலில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நைட்டு படுக்கலாம். சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட்டு நீங்கள் நல்லெண்ணெயை வாரம் ஒரு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுக்கிறங்க. இது வந்து பார்க்கும்போது இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்டு ஸ்லீப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் ரேபிட் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பின்னாளில் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தினால. சரிங்களா? அதே நேரத்தில் பாலில் நல்லா கசகசா போட்டு நல்லா வந்து இரவில் கொதிக்க வச்சு அதை சாப்பிடும்போது நல்லா தூக்கத்தில் இது பண்ணிவிட்டு ஆழ்ந்த தூக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விந்தும் வளர்ச்சி அடையும். அதே நேரத்தில் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் நீங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இந்த இரவில் அதிகமான இந்த புரோட்டீன் கண்டென்ட்டுகளை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. இளம் வயதினர்கள் வந்து பயப்பட வேண்டியது கிடையாது. இது வந்து ஒரு தீமையான பழக்கம் கிடையாது. ஒரு 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி வரும்போது நைட்டு வந்து ஆஃப் ஆயில், சிக்கன் 65 இந்த மாதிரி ஹை புரோட்டீன், சோயா மில்க்கு அந்த மாதிரியான கண்டென்ட்டுகளை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது.